நிச்சயமாக ஆபிரகாம். டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்படுகிறார், இடமாற்றம் செய்யப்படுகிறார் என உச்ச நீதிமன்றத்தின் கொலீஜியம் ஒரு உத்தரவை போட்டிருந்தது. தற்போது இந்த உத்தரவுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்ற பார், அதாவது அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன குப்பை தொட்டியா, எங்களிடம் இவர்களை மாற்றீர்கள், இவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதியை பணியில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டுமே தவிர அவரை பணியிட மாற்றம் செய்து எங்களிடம் ஏன் அனுப்புகிறீர்கள், நாங்கள் என்ன குப்பை தொட்டியா என கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் உச்ச நீதிமன்ற கொலீஜியத்தை பொறுத்தமட்டிலே ஏற்கனவே ஒரு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் தான் இந்த யஷ்வந்த் வர்மா, குற்றம் சாட்டப்பட்ட யஷ்வந்த் வர்மா நீதிபதியாக பணியாற்றி இருக்கிறார். அங்கிருந்தான் டெல்லி உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். மீண்டும் அங்கு அனுப்புவதுதான் சரியாக இருக்கும். பேரண்ட் பாடி என்ற வகையிலே, பேரண்ட் கோர்ட் என்ற வகையில் அங்கு செல்வதுதான் சரியாக இருக்கும் என அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்தார்கள். ஆனால் அதற்கு கடும் எதிர்ப்பினை அலகாபாத் உயர் நீதிமன்ற பார் தெரிவித்திருக்கிறது. அந்த வழக்கறிஞர் சங்கம் என்ன சொல்கிறார் என்றால், இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்டவர் நல்லவரா கெட்டவரா என தெரியாத சூழ்நிலையில் இங்க குப்பை தொட்டி போன்று இங்கே அனுப்புகிறே, நாங்கள் எப்படி அவரை ஏற்போம் என்ற வகையிலே கடும் கண்டனத்தை தெரிவித்து, நாங்கள் என்ன குப்பை தொட்டியா இங்க இடம் மாற்றுவதற்கு, குற்றம் சாட்டப்பட்டவர்களால் அவரை பணியிலிருந்து ஒதுக்கி வையுங்கள், நீதித்துறை தொடர்பான பணியிலிருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு அதன் அடிப்படையிலே, அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அவரை நீங்கள் அலகாபாத்துக்கு அனுப்பலாமா அல்லது டெல்லியில் வைக்கலாமா என்பதை முடிவு செய்யுங்கள். அதற்கு முன்னால் நீங்கள் எப்படி அனுப்பலாம், நாங்கள் என்ன குப்பை தொட்டியா என்ற வகையிலே கடும் கோபத்துடன் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவரை யஷ்வந்த் வர்மாவை என்ன செய்வது என்பது தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறார். அவரை மாற்றுவார்களா, மாற்ற மாட்டார்களா, அல்லது ஒதுக்கி பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்வார்களா அல்லது ஒதுக்கி வைப்பார்களா என்றால் ஒரு நீதிபதியை சஸ்பெண்ட் செய்வது வந்து மிகப்பெரிய ஒரு நடைமுறைகள் இருக்கின்றன. குடியரசுகளிடம் ஒப்புதல் வாங்க வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என பல அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரும் இந்த நடைமுறைகளுக்கு உள்ளே சென்றால். ஆனால் தற்போது இந்த சம்பவத்திலே அவர் வீட்டில், ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டிலே கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. அது எப்படி கைப்பற்றப்பட்டது என்றால், அவர் வீட்டிலே ஒரு சிறிய தீ விபத்து ஏற்படுகிறது. தீ விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு படையினர் வந்து தீயை அணைக்கும் முயற்சியை ஈடுபடுகிறார்கள். அப்போது ஒரு அறைக்குள் செல்லும் போது கட்டுக்கட்டாக பணம், அந்த பணத்திற்கு இதுவரை கணக்கு சொல்லவில்லை. கணக்கில் வராத கட்டுக்கட்டாக பணம் ஒரு நீதிபதியின் வீட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டதால் தற்போது இந்த நடவடிக்கையை உச்ச நீதிமன்றம், இந்த வழக்கு இது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது. பிறகு உச்ச நீதிமன்றத்தின் பார்வையில் சென்ற பிறகு உச்ச நீதிமன்றம் தற்போது இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு குற்றம் சாட்டப்பட என்ற வகையில் வந்த பொழுது அவரை அந்த பணியிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டுமே தவிர அவருக்கு வேறு இடத்திலே இதே பணியை, இதே நீதிபதியாக இன்னொரு நீதிமன்றத்தில் பணியாற்ற அனுப்புவது எப்படி இருக்கும்? நீதிபதிகள் மீதும் நீதியின் மீதும் எந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்ற வகையிலே அந்த அலகாபாத் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் கருத்தினை தெரிவித்திருக்கு. அதற்கு பலரும் ஆமோதித்துள்ளன. சமூக வலைதளங்கள் தற்போது இது வைரல் டாபிக்காக மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது கபில் சிபல் போன்ற மூத்த வழக்கறிஞர்களும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் என்ற வகையில கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யஷ்வந்த் வர்மா மீது நடவடிக்கை அதிகமா எடுக்க வேண்டும் என டெல்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். உடனடியாக இந்த நடைமுறைகளை சரி பண்ணுங்கள், இல்லை என்றால் இதற்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கும் நீதித்துறைக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். எனவே இந்த யஷ்வந்த் வர்மா வீட்டிலே கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது, அது அவருடைய பணமா அல்லது அந்த பணம் எப்படி வந்தது என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. அதுவரை அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக தான் இருக்கிறார். எனவே இந்த விடயம் மிகப்பெரிய அளவுக்கு தற்போது நீதித்துறையே அசைத்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆபிரகாம்.